ஹாய் ஹலோ உங்கள் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம். இப்போது நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் தான் இருக்கோம். நம்ம வீடியோவுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம எப்போதும் சொல்கிற மாதிரி தான் இது ரொம்ப சிம்பிளான வீடியோ. ஸோ நம்ம இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எப்படி ஆட்டோகேடை நீங்கள் ஈஸியாக வரைகிறது, எப்படி ஒரு டிசைனிங் ஃபீல்டை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பான அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குன்னு தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா நான் ஒரு வாரத்துக்கு எப்படி நாலு வீடியோ போட்டுருவேன். ஓகே, ஷார்ட்ஸ் இல்லாமல் ஃபுல் வீடியோ நான் 4 வீடியோ போட்டுருவேன். ஸோ நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆட்டோகேட் சாஃப்ட்வேரை ரொம்பவே ஈஸியாக கரைச்சி குடிக்கலாம் சொல்லப்போனால். அதேமாதிரியே இன்னும் அட்வான்ஸ்டான சாஃப்ட்வேர் பற்றியும் விரைவில் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சாலிட்வொர்க்ஸ், டெக்கோமெட்ரிக்ஸ். சாலிட்வொர்க்ஸுங்கிறது தெரிஞ்சிருக்கும். டெக்கோமெட்ரிக்ஸுங்கிறது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தெரியல. பிளான் சிமுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சைமன்ஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, டிசைனிங் சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் வெளியிட்ட ஒரு பிளான் சிமுலேஷன் டெக்கோமெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ பார்த்தவங்களுக்கு ஓகே, பார்க்காதவங்க பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சப்ஸ்கிரைபரை பார்த்துட்டு கண்டிப்பாக நான் அந்த டெக்கோமெட்ரிக்ஸுங்கிற சாஃப்ட்வேரை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கனாலே ரொம்பவே வேல்யூ. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஆட்டோகேட் ஹோம் பேஜுக்கு போயிடலாம் வாங்க. ஓகே, ஆட்டோகேட் சாஃப்ட்வேரோட ஹோம் பேஜ் இது தான். ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துவிட்டோம். இதில் வந்து சரோடெக் அப்படின்றது நம்ம சேனலோட நேமை கொடுத்து வச்சுருக்கோம். சரோடெக் கேட் டியூட்டோரியல்ஸுங்கிறது நம்ம சேனல். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேண்டியும் ஒரு வாட்டி சொல்கிறேன். இதில் இந்த ஃபைலில் நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த ஒரு ஆப்ஜெக்ட், இதை தான் நம்ம இந்த பிளாக்கை தான் நம்ம சூப்பராக க்ரியேட் பண்ண போகிறோம். இது வந்து பார்க்கறதுக்கு ஒரு ஷேப் பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரிக்கே தெரியும். தெரியலனா ஓகே, பஸ் தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பயப்படவே வேண்டாம். இது வந்து ஃப்ரண்ட் வியூவில் தெரிகிற இந்த ஒரு போர்ஷனை நம்ம வரைஞ்சிட்டோம்னா 99% இந்த ட்ராயிங் கம்ப்ளீட். இந்த பிளாக்கை நீங்கள் வரைஞ்சிட்டிங்க. ஓகே, அகைன் சைடு வியூ. இது பேக் வியூலையும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சைடு வியூ இருக்கு இல்லையா? ஓகே, சைடு வியூவை நீங்கள் எப்படி ஒரு லேசாக ஒரு சின்ன மாற்றம் தான். சைடு வியூ ஒரு திக்னஸ் ஆட் பண்ணுவீங்க. இதை நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ட்ராயிங் கம்ப்ளீட். இதில் ஒரு எரர் இருக்குது. இதை நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட சொல்லி நம்ம கரெக்ஷன் பண்ணிடுவோம். நம்ம வரைய போகிற ட்ராயிங்கில் இதே மாதிரியே ஆப்போசிட் சைடும் வேணும். ஸோ அது இல்லாமல் இருக்குது. அதையும் நம்ம வரைஞ்சிட்டோம்னா ஃபுல்ஃபில் ஆகிடும். இது பேர் பார்த்திங்கன்னா வி பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்த்திங்கன்னா வியாக தெரியுதா, வி பிளாக். இது பேர் க்ரூவிங்னு சொல்லுவாங்க. அந்த பா மாதிரி இருக்கு இல்லையா, அதை க்ரூவிங்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் லேத்தில் உள்ளது. ஸோ ஓகே, நம்ம இப்போ புதுசாக நம்ம வரைகிறதுக்காக போய்டும். டாப் வியூவில் இப்படி தான் இருக்குது. இப்போது நம்ம 2D ஒயர் ஃப்ரேம் அப்படின்னு வச்சுட்டோம். 2D ஒயர் ஃப்ரேம் வச்சுட்டு ஃப்ரண்ட் வியூவில் என்ன தெரியுது அப்படிங்கிறத அப்படியே வரைய போகிறோம். ஓகே, ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது F8 F7 இதெல்லாம் நான் டெஃபினேஷன் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அதை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு யூனிட்டை பொறுத்தளவு சொல்லியிருப்பேன். மில்லிமீட்டர் ப்ரிசிஷன் வேல்யூ 0 அப்படின்னு வச்சுட்டு LIM என்டர் லிமிட்ஸ் 0,0 500,500 அதை எப்போதும் போல் நீங்கள் கொடுத்துக்கோங்க. எல்லா வீடியோலையும் இதுதான் பண்ணுவோம். ஃபைனலாக Z என்டர், A என்டர், ஜூம் என்டர், ஆல் என்டர். ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு லைன் கமெண்ட் எடுத்துக்கோங்க. L என்டர். லைன் எடுத்துக்கிட்டு நான் சொல்கிற டைமென்ஷனுக்கு ஒரு ரெக்டாங்கிள், அதாவது லென்த்து பார்த்திங்கன்னா 63, அப்புறம் ஹைட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக 47. இப்போது இதுக்கு ஒரு ரெக்டாங்குலர் வரைஞ்சிக்கோங்க. ஓகே, இப்போ நான் ப்ராப்பராக ஒரு ரெக்டாங்குலர் வரைஞ்சிட்டேன். இதில் கொஞ்சம் நிறைய லைன்ஸ் பார்த்திங்கன்னா ஆப்செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆப்செட்டுனா இந்த மாதிரி ஒரு லைனை கொஞ்சம் தள்ளி வைப்போம், இன்னும் கொஞ்சம் தள்ளி வைப்போம், ஒரு 10 சென்டிமீட்டர் அந்த மாதிரி இருக்கும். அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். O என்டர் ஆப்செட்ன்ற கமாண்டுக்கு போயிடும். அப்படி இல்லைன்னா இங்கே ஆப்செட் இந்த இருக்கு இல்லையா, இந்த கமாண்டை கூட நீங்கள் எடுத்து பண்ணிக்கலாம். இது ஷார்ட் கீ O என்டர். நெக்ஸ்ட்டு டைமென்ஷனை மென்ஷன் பண்ணணும். அது 14 என்டர், 14 என்டர்னு சொல்லி இந்த லைனை இப்படி ரைட் அண்ட் லெஃப்ட்டு இப்படி ஆப்செட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி ஆப்செட் பண்ண பிறகு இப்படி சென்ட்ரு பாயிண்ட் பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் இப்படி நான் சென்ட்ரு பாயிண்ட் பிரிச்சிட்டேன். இந்த பாக்ஸை இதை நீங்கள் ஃபஸ்ட்டே பண்ணிட்டாலும் ஓகே தான். இது மாதிரி சென்ட்ரு பாயிண்ட் பிரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி சென்ட்ரு பாயிண்ட் நீங்கள் பிரிச்சிட்டிங்க அப்படின்னா அகைன் ஆப்செட் கமாண்ட் போய்க்கோங்க. ஆப்செட் கமாண்ட் போயிட்டு 5 என்டர்,
அதாவது 5க்கு இந்த சென்டரில் பாயிண்ட் இந்த லைனை 5 mm வெறும் 5 mmக்கு நான் ஆப்செட் பண்ணிட்டேன். ஆப்செட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓ என்டர் ஆப்செட் என்டர். பார்க்க கொஞ்சம் குழப்பம், நான் சொல்கிறபடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வரைஞ்சிடலாம். ரொம்பவே சிம்பிள். ஃப்ரண்ட் வியூவில் மட்டும்தான் வேலை, வேறு எந்த வியூலையும் வேலை கிடையாது. அதையும் நான் இப்போயே சொல்லிட்டேன். ஓகே, ஆப்செட் என்டர் ஓ என்டர் கொடுத்துட்டு 9 என்டர் கொடுத்துட்டு இந்த லைனையும் இப்படி ட்ராக் பண்ணிடுங்க. ஓகே, ஃபைனலாக இப்போ என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரிம் ஐக்கானுக்கு தான் வேலை. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சர்க்கிள் சி என்டர் கொடுத்துக்கோங்க. சர்க்கிள் எடுத்துகிட்டு இல்லை சர்க்கிள் எடுத்துகிட்டு ஒரு 18ன்னு சொல்லி என்டர் கொடுத்துக்கோங்க. 18 என்டர்னு கொடுத்துட்டு வெளியாயிடுங்க. ஃபைனலாக இந்த ட்ராயிங் நம்ம வரைஞ்சிட்டோம். ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராயிங் வரைஞ்சிட்டோம். அதாவது இந்த ட்ராயிங்கை நம்ம வரைஞ்சிட்டோம். எப்படின்னா இப்போது தேவையில்லாத நிறைய பார்ட்ஸ் நிறைய கோடு இருக்குது. இந்த கோடு எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வந்துட்டோம். டிஆர் என்டர் கொடுத்துக்கோங்க. ட்ரிம் ஐக்கான் எடுத்துக்கிட்டேன். ட்ரிம் ஐக்கான் எடுத்துகிட்டு எனக்கு தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் ட்ரிம் பண்ணி விட்டுறேன். ஓகே, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். இப்போ சின்ன அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். இந்த ஒரு இதை நான் எதுக்கு ட்ரிம் பண்ணி காட்டினேன்னா இப்போ அந்த ஷேப் கிடைக்கும் தெரியுமா, சைடு வியூவில் இந்த ஷேப் கிடைக்குதா. ஓகே, இப்போது இதில் ஒரு வி பிளாக் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த வி பிளாக்கையும் இப்போ பார்த்துருவோம். லைன் எடுத்துக்கோங்க. அந்த வி பிளாக் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த 5க்கு ஆப்செட் பண்ண கமெண்ட் லைனை இங்கே செலக்ட் பண்ணி மேலே கொண்டு போய் அப்படியே வச்சுக்கோங்க. சும்மா செலக்ட் பண்ணாமல், அதாவது ஒரு 5 என்டர்னு கொடுத்துட்டு இப்படி கிராஸாக ட்ராக் பண்ணிடுங்க. ஓகே 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 அதுக்கு முன்னாடி அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது ஆப்செட் ஓ என்டர் 9 என்டர், அதாவது இந்த சைடில் உள்ளதை 9க்கு இப்படி ஆப்செட் பண்ணிவிட்டு இந்த லைனை இப்படி ஃபுல்ஃபில் பண்ணிடுங்க. இப்படி ஃபுல்லாக அப்படி எடுத்து விட்டுட்டு இதை தான் நம்ம அப்படி கட் பண்ண போகிறோம். ட்ரிம் ஐக்கான் எடுத்து, அதாவது ட்ரிம் ஐக்கான் எடுத்து இதுதான் இப்படி வரும். ட்ரிம் ஐக்கான் எடுத்துக்கோங்க. இதுதான் இந்த மாதிரி மாடுலேஷனில் வரும். ஓகேவா, ரைட்டா? இது கிடையாது, இதுவும் கிடையாது, இப்போது இதுவும் நம்மளுக்கு கிடையாது. இப்போ ஒன் சைடு பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிடுச்சு. இந்த சர்க்கிள் இப்படி சூப் பண்ணிங்கன்னா இந்த இடையில ஒரு லைன் இருக்குது, இது தேவையில்லை. அதேமாதிரி இந்த ஆஃப் சர்க்கிளையும் தேவையில்லை, டெலீட் பண்ணிடுங்க. இப்படி நான் டெலீட் பண்ணிட்டேன். ஓகே, அகெயின் இதை அப்படியே இந்த சைடு கொண்டு வரணும். அது நீங்கள் மிரர் பண்ணாலும் ஓகே, இல்லை நீங்கள் நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி வரைஞ்சாலும் ஓகே. நான் வரைஞ்சிட்டேன். ஓகேவா? ஓகே, அகெயின் ஆப்செட் ஓ என்டர் 9 என்டர். இந்த லைனை 9க்கு ஆப்செட் பண்ணி எக்ஸிட்டு. அவ்வளோதான், ட்ரிம் ஐக்கான் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு வேலை. ஸோ இதெல்லாம் நான் ட்ரிம் பண்ணிடுறேன். இது எல்லாத்தையும் எனக்கு தேவையில்லை. ஸோ இதெல்லாம் நான் டெலிட் பண்ணிவிட்டு இப்போது கரெக்டான ஒரு ஷேப் கொண்டு வரணும். அதுதான் என்னுடைய வேலை இப்போ. ஸோ நான் இது எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிடுறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிடுங்க. இப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரிம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியான ஷேப் கிடச்சிரும். ஓகேவா? ஃபுல்லாக ஆப்செட்டு அதிகமாக இருக்கும், ட்ரிம் ஐக்கானும் அதிகமாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நான் ட்ரிம் பண்ணிட்டேன். இப்போது இந்த பார்ட்டும் இந்த லைன் ஒரு லைனு தேவையில்லையா? ஸோ இதையும் ட்ரிம் ஐக்கான் எல்லாமும் ட்ரிம் ஐக்கானை வச்சு தான் பண்ணோம். தயவுசெய்து டெலிட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்துடாதீங்க, டோட்டலி டெலிட் ஆகிடும். ஓகே, ஃபைனலாக பண்ணிட்டோம். இப்போ ஒரு பார்த்திங்கன்னா இந்த லைன்லாம் தனித்தனி லைனாக இருக்குது. ஆக்சுவலாக இதை நான் எல்லாத்தையும் ஒன்றா இணைக்கணும். கண்ட்ரோல் ஏ, அதனால் ஓகே கண்ட்ரோல் ஏன்னு கொடுத்துக்கோங்க. சரியில்லை, பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டோம். இதில் இந்த சைடு இந்த லைனை கொண்டு வரல இல்லையா? ஸோ ஆப்செட் ஓ 9 என்டர். ஆப்செட் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஆப்செட் பண்ணிவிட்டு அகெயின் லைன், அந்த லைனையும் இப்படி பண்ணிவிட்டு ஆப்செட் ஓ என்டர் 9 என்டர். இந்த லைனை மேலேயும் கீழேயும் இப்படி ஆப்செட் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா இந்த ஒரு பாக்ஸுக்காக இப்போ மறுபடியும் நம்ம பண்ணுறோம். ஓகேவா? இதை நான் இப்படி ட்ரிம் பண்ணிட்டேன். ஓகேவா? ஓகே, இப்போது இந்த லைனை செலக்ட் பண்ணி நான் அப்படி டெலிட் கொடுத்துட்டேன். ஓகே, ப்ராப்பராக நம்மளுக்கு கிடச்சிட்டு எல்லாம் கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா எல்லாம் ஜாயிண்ட் ஆகிடும். ஜே என்டர், எல்லா லைனுமே ஜாயிண்ட் ஆகிடும். ஒன்று ஜாயிண்ட் ஆகி இப்படி கிடச்சிடும். ஓகேவா? இப்போது ஹோம் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடாது 3D வியூவில். ஆக்சுவலாக இது எப்படி இருக்கணும்னா இப்படி செங்குத்தா, அதாவது டாப் வியூவில் உள்ள மாதிரி இருக்கணும். டாப் வியூ இந்த மாதிரி இருக்கணும் சைடாக. அதுக்கு நீங்கள் ஃப்ரண்ட் வியூவில் நம்ம வரைஞ்சிருக்கணும். நம்ம வியூவை மாற்றலை. ஸோ கண்ட்ரோல் ஏ, மறுபடியும் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் சி காப்பி பண்ணியாச்சு.
டெலிட் கொடுத்துருங்க. டோட்டலி இப்போ டெலிட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ட்ராயிங் எங்கேயும் இல்லை, நம்ம காப்பி பண்ணி மட்டும் வச்சுருக்கோம். அதை ஃப்ரண்ட் வியூவில் போயிட்டு கண்ட்ரோல் V கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட் ஆகிடும். ஓகேவா? ஸ்க்ரோல் பண்ணி நான் இப்படி வச்சிட்டேன். இப்போ அந்த ஹோம் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான ஒரு வியூ கிடச்சிரும். உடனே நீங்கள் ப்ரெஸ் ஃபில் கமாண்டை வச்சு இதுக்கு ஒரு திக்னஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் 50. ஃபைனலி இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராயிங் ஃபுல் அண்ட் ஃபுல் 100% இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரியலிஸ்டிக்கில் வச்சுட்டோம். ஓகே, ரியலிஸ்டிக்கில் வச்சுட்டு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். இதில் யூனியன்ற ஒரு ஆப்ஷன் தேவையில்லை, எல்லாமே இணைஞ்சு தான் இருக்கும். மூவ் பண்ணணும். இப்போது மூவ் எடுத்து மூவ் பண்ணுறேன். இந்த 2D ட்ராயிங் இருக்குது நம்ம வரைஞ்சது, அதை நான் டெலிட் கொடுத்துட்றேன். இப்போ ஃபைனலி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு நான் நினச்ச மாதிரி எனக்கு கிடச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா சவுத் வைஸ், சவுத் ஈஸ்ட், நார்த் வைஸ் எல்லாத்துலேயும் எல்லா வியூலையும் நான் காட்டுறேன். எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் பாருங்கள். ட்ராயிங் ரொம்பவே சூப்பராக நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இன்னும் நான் அப்லோட் பண்ண நான் ரெடி. நிறைய டெக்கோமெட்ரிக் சாஃப்ட்வேர் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு கம்பெனியை நீங்கள் அப்படியே டிசைன் பண்ணலாம். ஒரு ரோபோட், அந்த கன்வேயர் எல்லாம் வச்சு ஒரு பொருள் மூவிங்கில் இருக்கிற மாதிரியே நீங்கள் பண்ணலாம். அந்த மாதிரி தான் சாலிட் ஒர்க்லேயும் இந்த 2 சாஃப்ட்வேர்ஸ், இந்த மாதிரி டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ் நிறையா பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.